ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லாகவும் இருக்கும், சஸ்பென்ஸாகவும் இருக்கும். எல்லா படத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையிலவாத அந்த சஸ்பென்ஸ் வந்து அமுந்துடும். அந்த படத்தில் கடைசியில் தான் அந்த சஸ்பென்ஸ் என்னன்னே தெரியும். இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டாக்டர் தான், இவங்க ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்த ஒரு கார் வந்து அவங்கள அப்படியே வேணும்னே இடித்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுரும். அவங்களுக்கு என்னன்னே புரியாது, எதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துடும். எப்போவுமே அவங்க வர்ற வழியில் தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு எதிர்பாராத விதமாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது அந்த ஸ்பாட்லேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. இப்போ எதுவுமே புரியாது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவங்க டாக்டருக்கே அப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க பாட்டுக்கு ரோட்டில் அப்படியே இருப்பாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் காட்டுவாங்க. சரி அவங்கள தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க போல இருக்கு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது, இவங்கள தான் காட்டுவாங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஹீரோயின் இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இருக்கும். இப்போ இவங்க டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி தானே அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தோம் அந்த பேஷண்ட்டுக்கு, அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தானே, சைன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இவங்க தான் அவங்களோட அம்மாவாக இருப்பாங்க. ரொம்ப பதட்டத்தோடு இருப்பாங்க. ஏன்னா மகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி வந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பார். அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோனு தான் அப்படின்னு திட்டி விடுவாங்க. உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருவார். இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி தானே இருக்காங்க, என்ன நடக்குது அதை பற்றி எதுவுமே இல்லை, ஃபோனு அப்படி தானே இருக்காங்க. அப்படி தான் அவங்க அம்மா கடுப்படிச்சு விடுவாங்க. உடனே அவர் எடுத்து உள்ள வச்சிருவார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியான்சியாக இருப்பார். இப்போ எல்லாருமே அங்கே அவங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இவளுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா ஆப்ரேஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். ரொம்ப கவலையாக அவர் மட்டும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருப்பார். அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷனும் முடிஞ்சிருக்கு. இப்போ டாக்டர்லாம் வந்து இப்போ கேட்டுட்ருப்பாங்க, நீங்கள் ஓகே தானே, கண்ணு முழிச்சு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுற்றி நின்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஓகேவாக ஆயிருப்பாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு டாக்டர் வந்து கொலை பண்ணாங்கல்ல, அந்த டாக்டர் வந்து அன்னைக்கு நைட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டைரியிலையும் அதை பற்றி நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அது கூடவே அவங்க வந்து லேப்டாப்பில் அதை வச்சு அந்த இதை வந்து ஃபைல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்கல்ல ஒரு ப்ரூஃப்காக, அந்த மாதிரி வேலையும் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இந்த இவ்வளோ விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதை நோட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும். இப்போ இதோட நம்ம ஹாஸ்பிட்டல்லே அப்படிலாம் நடக்குதுன்னு அந்த யோசனையிலே தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இறந்து போவாங்க. இவர் தான் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இந்த ஹீரோயினுக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. யாராக இருந்தாலும் இந்த வருத்தம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏன்னா ஒரு பெண்ணுக்கு உண்டானதே வந்து இப்போ அவங்களுக்கு இப்படி நடந்ததுனால ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. நீங்கள் க்யூர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் வந்து ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இவங்க இருப்பாங்க. இவங்களும் வந்து நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னால் ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது, நான் உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நர்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எப்படா டிஸ்சார்ஜ் ஆகும்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் அப்படி தான் சொல்லுவாள், எத்தனை நாள்னாலும் அவள் பூரணமாக குணமானோன்னு தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும், அது வரைக்கும் நான் டெய்லி வந்து பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு இந்த படத்தில் ஹீரோ அப்படின்லாம் கிடையாது. இப்போ இறந்து போனாங்கல்ல ஒரு டாக்டர், அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவருக்கு இப்போ என்னென்னா பேங்க்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். இவர் என்ன சொல்லுவாங்க, எதுக்காக பேங்க்லேருந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் எந்த லோனும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, எதுக்காக அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க, இனிமேல் நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவர் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டார். இவர் வந்து அவர் வந்துட்டு இருக்க கார் டிரைவராக இருப்பார். அவர் கார் ஓட்டிகிட்டே இருப்பார். இவருக்கும் ஒன்றும் புரியாது. அவர் ஒய்ஃப் ஃபோட்டோவை ஃபோனில் பார்த்துட்டே வருவார். இந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வந்து எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க. ஆனால் அவங்க தன்னைத்தானே ரொம்ப வருத்திப்பாங்க. அதாவது அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது அவங்களுக்கு டாக்டர் ஆகணுன்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் நல்லா படிக்கவே மாட்டாங்க. அவங்களோட அப்பா வந்து ஒரு டாக்டராக இருப்பார். நானும் உங்களை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு ஒன்றே அப்பா சொல்லுவார், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் பத்தாதுமா, நல்லா அதுக்கு படிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவார். நான் படிக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்டுட்ருக்கோம். அவங்க அப்பா நடந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே எல்லோரும் வெளியே இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரூமை லாக் பண்ணிவிட்டு வந்து பாத்ரூமில் நின்று வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்திருக்காங்க. இப்போ பாத்ரூமில் போயிட்டு அவங்க வந்து தன்னைத்தானே பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ தான் பார்க்குறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட உடம்போட கண்டிஷனை பார்த்து அவங்க ரொம்பவே கதறி கதறி அழுவாங்க. நான் ஒரு பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த தகுதியை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுவாங்க. இப்போ ரூமை லாக் பண்ணி வச்சுருக்காங்களா, எல்லோரும் வந்து கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்க திறக்கவே மாட்டாங்க. யாரையும் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். நீ இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவார். இவங்க உடனே இருக்கிற அந்த நேரம் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அந்த டென்ஷனை வந்து அவங்ககிட்ட காட்டி எல்லாரையும் கடுப்படிச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கும் அது வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து இவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இறந்து போனாங்கல்ல, அவரோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே விசாரணைக்கு வந்திருப்பார். எதனால என் ஒய்ஃப் வந்து இறந்து போனாங்க, அது வந்து ஆக்சிடெண்ட்டா இல்லை மர்டரா, என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ராப்பராக எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் கோவப்பட்டுட்டு இருப்பார். அந்த டைமும் இவருக்கு பேங்க்லேருந்து கால் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவமாக இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இன்ஸ்பெக்டரும் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்பராக ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹஸ்பண்ட் வந்து கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருப்பாரு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. இதுக்கு இடையில ஒருத்தவங்க காரில் வந்துட்டு இருப்பாங்க. இந்த கார் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி தூங்கி வளைஞ்சு கார் ஓட்டுவார். அப்பப்போ சடன் பிரேக் போடுறதும் போய் இடிக்கிறதும் அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பார். இவங்களை கொல்றதுக்காக ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராக இருப்பாங்கன்னா, இப்போ பின்னாடி வரும்போது அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதையும் இடையில காட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கிடையில் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் எவ்வளோ ஆறுதல் சொல்லுவார் அவங்களுக்கு. அவங்க சுத்தமாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியாக இருக்க அதே சிந்தனை வந்துட்டு இருக்கு. வேலைன்னா கவனம் மாறும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ சொல்லுவார், நல்லா ரெஸ்ட் எடு, இப்போல்லாம் வேலைக்கு எதுவும் போவேனா அப்படின்னு சொல்லுவார். அவங்க கேட்க மாட்டாங்க. அவர்கிட்ட பேசவே விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, கண்ணை தொடச்சி சடன் பிரேக் போட்டு காரை ஓட்டிகிட்டே இருப்பார். பின்னாடி உட்காந்துருக்கவங்கலாம் என்னப்பா பார்த்து ஓட்டு, தூங்கிக்கிட்டே ஓட்டாத, வேணா முகத்தை கழுவிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் வந்து ஆறுதல் சொல்கிறத கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து கோவம் தான் வரும். நான் வேலைக்கு தான் போகிறேன், இது என்னோடய ரூமு, இந்த ரூமுக்கு நான் பே பண்ணிகிட்ருக்கேன், நான் வேலைக்கு போய் தான் இதெல்லாம் பே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை, என்னை சுற்றி யாரும் இருக்க வேண்டியதில்லை, நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்க கோவமாக பேசி எல்லாரையும் அனுப்புறதுலேயே இருப்பாங்க. இந்த ஒரு 4-5 பேர் வராங்கல்ல, இவங்க தான் இந்த படத்தில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் காரணம். சுற்றி அவங்க தான் இப்போ வந்து இப்போவும் அவங்க ஒரு கொலை பண்ணுறதுக்காக தான் அவங்களாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காரில் வர்றவங்களையும் கொலை பண்ணணும். அதுக்காக தான் அவங்க வேணும்னே வந்து இப்போ இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஏற்கனவே அந்த டிரைவர் தூங்கி விழுந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து ஈஸியாக ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கார் அப்படியே புரண்டு போய் விழுந்துரும். அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். இப்போ இதெல்லாம் எதுக்கு தொடர்ந்து நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு இப்போதைக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ மறுநாளே வந்து வேலைக்கு சேர்ந்துருவாங்க. அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மார்ச்சோரியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கள்ல, அந்த டாக்டராக தான் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் மெயின் டாக்டராக இருப்பாங்க. மாறி அதில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல இவர் சீஃப் டாக்டராக இருப்பார். இப்போ இவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா, எங்கே ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறந்து போகிறாங்க, எத்தனை பேரை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, வந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் பண்ணி தொலைய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்படிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயினை பற்றியும் அதாவது சொல்கிற மாதிரி இல்லாத மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இது ஹீரோயினுக்கு அதில் விழுந்துடும். உடனே அவங்க வந்துட்டு இங்கே நேரில் வந்து நின்று கேட்பாங்க. பேசும்போது இவர் என்ன சொல்வார்னா, நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு வந்து குறுக்கால பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஃபோன் பேசுகிறது எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருந்த டாபிக் என்னை பற்றி தானே, அப்போ நான் தானே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட பொய் சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மீறி வரவங்க வந்து பேஷண்ட் வந்து பொய் சொன்னாங்கன்னா டாக்டரால் அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மெடிசன் தான் கொடுக்க முடியும். அதில் கொஞ்சம் அவங்க மாற்றி சொன்னாலும் அது தப்பாக தான் போய் முடியும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா எந்த ஒரு இறந்து போனவங்களும் வந்து பொய் சொல்கிறது கிடையாது. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்து, நான் டாக்டராக இருக்கேன், நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அது உண்மையை தான் சொல்லும். அதை வச்சு என்ன இருக்கோ அதை தான் நம்மளுக்கு தெரியும், அதை தான் நம்ம எழுத முடியும். அதனால இந்த வேலை ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலையில் என்னால் எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பேசுகிறதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க.
இப்போ இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஃபோன் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட லவ்வர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு இதெல்லாம் பற்றி பெருசாக யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கெலாம் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னை கேட்காம நீ எதுக்கு நம்ம வரோம் அப்படின்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்கிட்டையும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப நேரம் அங்கே இருக்க வேணாம், டின்னர் கூட சாப்பிட வேணாம், சீக்கிரம் நம்ம கிளம்பிடுவோம் அவார்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைப்பாங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து மனசு உடஞ்சி உட்கார்ந்துருப்பார். அவர் வந்து தண்ணியில் வந்து விழுந்து தற்கொலை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா சூசைட் கிடையாது, மர்டர் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதையும் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேயும் கூட்டம் கூடிரும். எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே மூழ்கியிருந்தார் அப்படி இப்படின்னு கேஸ் ஆகும். இப்போ ஹீரோயின் தான் வந்து அதையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு அவர் இறந்து போனார்ல, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு போலீஸ் வந்து எதனால் அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பாரு. அவர் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு இவர் சொல்லுவார். ரொம்ப நாளாகவே அவன் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தான், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான், எதனால் சூசைட் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவார். அவன் பண்ணிகிட்டு இருந்த அந்த ட்ரீட்மெண்ட்டோட அந்த அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதெல்லாம் வாங்கிட்டு பட் அந்த போலீஸ் வந்து அங்கேருந்து கிளம்பிங்க வருவார். இப்போ அந்த உடம்புக்கு தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டாக்டர் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ண பொண்ணு அவங்களுக்கு ஒரே இருமலாக வந்துட்டு இருக்கும். டாக்டர் நீங்கள் ஓகே தானே, இல்லாட்டி வேறு டாக்டர் வச்சு பண்ணலாமான்னு சொல்லிட்டு இவர் இன்ஸ்பெக்டர் கேட்பார். இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த போலீஸ்கார் பார்ப்பாரு. இதை பார்க்க அவங்களுக்கு இருமல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்போ ஒருத்தரை இப்போ சூசைட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இவர் வந்து ஃபோன் திரும்பவும் பேங்க்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மைண்டில் இந்த தடவை தான் அவர் எடுத்து தன்மையாக பேசுவார். அப்போ தான் அந்த பேங்க்கில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அவங்க அம்மா பேர்லேயும் அவங்க பேர்லேயும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லும் போது தான் இவர் வந்துட்டு ஒய்ஃபோட ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்ப்பார். அப்போ தான் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் ஃபோனில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்பார். அவங்க ஏதோ நோட்ஸ் மாதிரி தான் எழுதி வச்சுருப்பாங்க. இவருக்கு எதுவுமே புரியாது. ஆனால் ஏதோ ஒன்று அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு மட்டும் இவருக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடச்ச மாதிரி இருக்கும். அதை வச்சு இப்போ என்ன ஏதுன்னு அவர் தேட ஆரம்பிப்பார். ஏன்னா போலீஸ்காரங்க கிட்டேருந்து சரியான ஒரு சப்போர்ட்டோ சரியான ஒரு பதிலோ இல்லைன்றது அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். இதுக்கு இடையில் அந்த 4-5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்னொருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களால வந்துட்டு அதை பண்ண முடியாது, அப்படி இப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க லவ்வர் மடியில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் வேணும்னே அப்படிலாம் பேசலை, எனக்கு எதுவும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து ஆறுதல் சொல்வார். நீ எதை பற்றியுமே யோசிக்காத, நீ உன்னோட வேலையில் கவனம் செலுத்து. இதை பெருசாக நான் கவலைப்படணுன்னு நான் தான் கவலைப்படணும், நான் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலையே, நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல கப்பலாக இருப்போம், நீ மனசு தளர விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ இந்த எல்லா மாடரையும் செஞ்சிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இந்த சைனாக்காரவங்கள தான் இருப்பாங்க. இவங்க 4-5 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு வர்ற விஷயங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. அதை மூலிமா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு கொலை பண்ணுறது தான் இவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இடையில இவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க கொலை பண்ண போகிற அடுத்த ஆள் ஃபோட்டோவையும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஹீரோயினையும் கொலை பண்ண சொல்லி தான் ஃபோட்டோ வந்திருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்லேயும் கொஞ்சம் டயர்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சுத்தமாக இன்னும் சரியாகலை. அதுக்குள்ளே அவங்க வேலைன்னு வர்றதுனால அவங்க டயர்டாகி தான் அப்பப்போ படுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த சைனாக்காரங்களாம் இருக்காங்களா, அவங்க பியூட்டி பார்லர் தான் வந்துட்டு அது மூலிமா அங்கேருந்து இங்கே அவங்க அதுக்காகன்னு வரல, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி வந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் தான் கொடுத்துருப்பாங்க, ஓவர் டைம் பார்க்க சொல்லுவாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்கலாம் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க, சேலரியே சரியாக கொடுக்க மாட்றாங்க, இதில் ஓவர் டைம் வேறு பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. ஒரு சைனாக்காரருக்கு இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து அந்த மேக்கப், அது பேர் என்ன, அதை ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வேலை செய்கிறதுக்கு பேசாமல் இந்த வேலையை விட்டுறலாண்டி, அவனுக்கு அந்த வேலை செஞ்சு முடிக்கட்டும், அந்த ஃபேஷியல் முடித்தோன்னே அவளையும் கூப்பிடுவோம், 3 பேரும் ஒன்றாவே இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைனாக்கார் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஏதோ நோட்டை விட்டுட்டே இருந்துகிட்டு இருப்பார். அந்த ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்காக ஹீரோயின் வந்து வந்திருப்பாங்க. அங்கே உள்ள டாக்டர் வந்து உன் ஒய்ஃபுக்கு தானே அதாவது உனக்கு ஒய்ஃபாக போகிறவளுக்கு தானே இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, பிரெஸ்ட் கேன்சர் வந்து நடந்தது, இது ஓகேவா இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே திரும்ப அங்கே அவார்டு வாங்குற இடத்துலையும் பேசுவாங்க. அதனால தான் அவங்க அந்த அவார்டுக்கே வரமாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த சைனாக்காரவங்க இப்போ எதுக்காக இங்கே வந்து ஃபேஷியல் பண்ணுற மாதிரி வந்தாங்க அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து இப்போ வந்து திரும்ப வந்து கொலை பண்ணணும். இப்போ இவங்கள தான் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரியாது, இப்படி ரோட்டில் நடக்கிறவங்கள தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இப்போ இந்த வீடை காட்டுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி காட்டுவாங்க. இவங்களோட பையன் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். இவங்களோட மருமகளும் பேத்தியும் மட்டும் இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்கும்னா, நம்ம வீட்லேயும் பெரிய டிவி வாங்கணுமா, எப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா இந்த தடவை நம்ம பெரிய டிவி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த பாட்டியும் ஆமான்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் நடந்த கொலையை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இவர்கிட்டயே அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு இந்த மாதிரி நான் வெளியே போய் ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நான் லேட்டாக வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவர் வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டாங்க. அது மாதிரி அவங்க சில விஷயங்கள் எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. என்னன்றதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கும். ஆரம்பத்தில் அந்த டாக்டருக்கு வந்து அதே டவுட்டு. இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இறந்து போனாங்களா, அதுக்காக சில விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பார். அதாவது இன்னொரு டாக்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட தான் வந்திருப்பார். அதாவது அவங்க ஒய்ஃப் வேலை பார்த்த சீஃப் டாக்டர் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு தான் வந்துட்டு வாசலில் நின்று பேசிகிட்டு இருப்பார். அவர் கதவே திறக்க மாட்டார். இவங்க தான் என் ஒய்ஃபு, அவங்க தான் உங்ககிட்ட வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவார். இறந்துட்டாங்களா, எப்படி இறந்தாங்க, நீங்கள் தான் அவங்களோட ஒய்ஃப்னு எனக்கு, அதாவது உங்கள் ஒய்ஃப் தான் அவங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவர் கேட்பார். அவர் எவ்வளவோ சொல்லுவார், இவர் நம்பவே மாட்டார். அப்படியே இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்கிறதுக்கு பார்ப்பார். ரெண்டாவது நீங்கள் கதவு திறந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். நான் எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அவங்க ஒய்ஃப் செஞ்ச தப்பான விஷயத்தால் அவங்கள லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நல்லா திட்டி அனுப்பிட்டேன். கவனம் இல்லாமல் அவங்க செஞ்சதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒன்றுமே ஹஸ்பண்டுக்கு புரியாது. எதாக இருந்தாலும் கதவு திறங்க, கொஞ்சம் பேசலான்னு சொல்லுவாங்க. அவர் கதவே திறக்க மாட்டார். நின்று இங்கேருந்து நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அவர் திரும்பி போயிடுவார். இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட அப்பாவுக்கும் வந்து கேன்சர் வந்து தான் அவர் இறந்து போயிருப்பார். அவங்க அம்மா வந்து அதை யோசிச்சுட்டு சில நேரம் வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம அப்பாவுக்கு இப்படி ஆனது நினச்சி அவங்களும் அடிக்கடி நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் இது சம்மந்தமாக ஏதோ ஒரு விசாரணைக்காக போயிட்டு இருப்பாங்க. இது யார்கிட்ட கேட்டால் இதை பற்றி தெரியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர்கிட்ட அதை பற்றி அந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஒய்ஃப் எடுத்த ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலான்னு அவர் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருப்பார். இவங்க வந்து இந்த டாக்டர் வந்து அவங்க இன்னும் சில இடத்துங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த மெடிசன்லாம் சப்ளை ஆகுதுல்ல, அங்கே போயிட்டு இந்த மெடிசன் தான் இங்கே கொடுக்குறீங்களா, நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன், இப்போ இறந்து போன எல்லாருக்குமே ஒரே மாதிரியே வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது இது மாதிரி வேற யாராவது இதே கேஸில் வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் இந்த ஒருத்தவங்க டாக்டர் இறந்து போனாங்களா, அவரோட ஹஸ்பண்டும் வந்துட்டு அதே விஷயமா சுற்றி சுற்றி வந்து தேடிக்கிட்டே இருப்பார். ஏதாவது விஷயங்கள் கேதர் ஆகுதான்னு சொல்லிட்டு இவங்க போகிற இடத்துக்குலாம் அவர் போயிட்டே இருப்பார். இதை வந்து இந்த சைனாக்கார டீம் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றி விஷயங்கள் யாரெல்லாம் சேகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானாக இருக்கும். இப்போ இந்த தாத்தாக்கும் வந்து கேன்சர் இருக்கும். இந்த சைனாக்கார் இப்போ என்ன செய்வார்னா, அவர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். கரெக்டாக யாரும் பார்க்காத நேரமாக பார்ப்பார். கரெக்டாக ட்ரெயின் வர்ற நேரத்தில் இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவை தள்ளி விட்டுருவார். டக்குன்னு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிருவார். அதுக்காக தான் இவர் ஃபேஷியல் பண்ணுற மாதிரிலாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வேலைக்காக தான் அவர் வந்திருந்தார். இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு சக்ஸஸ் சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவார் அங்கே இருந்துட்டு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன், இப்போ நடக்கிற சூசைடு, அதாவது சூசைடுன்ற பேரில் வந்து மர்டர் நடக்குது, அது எல்லாம் ஒரே கேஸாக தான் இருக்குது டாக்டர், உங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்பாங்க. அவர் வந்து என்ன எதுவும் வம்பில் எதுவும் மாட்டி விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லை நான் ஒரு ஆர்டிக்கல் தான் எழுதுகிறேன், அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லுவார். அந்த லேடி டாக்டர் வந்து அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில அந்த சைனாக்காரவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்கள பற்றின நியூஸ் எல்லாம் இப்போ யாரோ கேதர் பண்ணுறாங்க, அவங்கள முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி ஹீரோயினை வந்து முடிக்க சொல்லிட்டாங்க. திரும்பவும் அவங்க ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இப்போ அவங்க வர்ற டைம் தான், அந்த டைமில் போயிட்டு அவங்கள வந்து திரும்ப இன்னைக்குள்ளே அவங்க கதையை முடிச்சிடணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கிட்ட கான்டாக்ட் கிடச்சிருக்கும், அவங்கள எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் இவங்களை கொல்றதுக்காக ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு டாக்டர் இருந்தாங்களே, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர், அவங்க வீட்டுக்கு போனால் ஏதாவது விஷயம் கிடைக்குமா அப்படின்றதுக்காக அந்த டாக்டரோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு இப்போ வருவாங்க. அவர்கிட்ட வீட்டுக்கு வந்தவுடனே அவர் தான் வீட்டில் இருப்பார். அவர் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அவங்க வீட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. போயிட்டு இங்கே ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி சுற்றி தேடுவாங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது.
அந்த டாக்டரோட ஒய்ஃபை வந்து, அதாவது அந்த டாக்டரோட ஹஸ்பண்டை வந்து இவங்க கெட்டவங்கன்னு நினைப்பாங்க. அவர் ஆனால் அப்படி இல்லை அப்படின்றத போது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த இடத்துல அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி வைப்பாங்க. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு இடையில ஹீரோயினை கொல்றதுக்கான அந்த முயற்சி வந்து வேகமாக பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க நடந்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நைட் டைமில் தான் யாரும் இல்லாத இடத்துல தான் வந்து இது மாதிரி கொலை பண்ணுறாங்கல்ல. இப்போ இவங்களை வந்து இடிக்க வருவாங்க. கரெக்டாக இவர் தான் வந்து கரெக்டாக காப்பாற்றிடுவார். கரெக்டாக அவங்க நடந்து வரதுக்கும் அவங்க வண்டியில் போயிட்டே அவங்க கழுத்து அப்படியே அப்படியே கீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவர் கரெக்டாக கையை பிடிச்சி இழுத்தோன்னே அவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுவாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இவர் சொல்லுவார். 2 பேரும் இப்போ பேசலான்னு பேசுவாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிற கேசஸ் பற்றியும் போயிட்டே இருக்கும். பெரிய டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கலாம் இறந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்கள சம்மந்தப்பட்டவங்கள போய் பார்த்தாலும் அவங்களே கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. மிச்சம் இருக்கிறது இந்த பாட்டியோட பையன் இருக்கார்ல, அவரும் இறந்து போயிருப்பார். இப்போ இவங்க வீட்டுக்காரவங்களுக்கும் வந்து வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த கேன்சர் வந்துட்டு இருக்கும். அவர் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். இந்த பாட்டிக்கிட்ட போனால் ஏதாவது விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேடி இவங்க வருவாங்க. அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த தாத்தாவை. அவர் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பார். இப்போ அவங்க சரி, இப்போ இவங்க ஃபோன் பண்ணி இவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா, அந்த நியூஸும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, அந்த தாத்தாவையாவது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிகிட்டே இருப்பாங்க. அவங்களால பார்க்க முடியாது. இப்போ தான் கிளம்பினார். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பார். அங்கே தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. பின்னாடி இந்த சைனாக்கார் நிற்கிறார் பார்த்தீங்களா. இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தாவையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். ட்ரெயின் கரெக்டாக வர நேரம் பார்த்து தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடிடுவார். ஒன்றுமே புரியாது. யாரெல்லாம் பார்க்குறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அடுத்தடுத்து இறந்துட்டே இருக்காங்க. இப்போ கடைசியில் இந்த பாட்டிக்கிட்டேயும் வந்து உங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது இந்த டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம்மா, இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபைலெல்லாம் கொண்டு வாங்கலன்னு சொல்லும் போது ஃபைலெல்லாம் கொடுக்கல, அவர் இறந்த உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, எதுவுமே என்கிட்ட இல்லைம்மான்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பாவம் போல் சொல்லிட்டு இருப்பாங்க. எது நினச்சாலும் இவங்களுக்கு எதுவுமே க்ளூவே கிடைக்கல. ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு நிறைய இடத்துக்கு போவாங்க, விசாரிப்பாங்க. எதுவுமே கிடைக்காது. அப்போ இன்ஸ்பெக்டர்கிட்டையும் நம்பிக்கையானவங்க கிட்ட அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு டாக்டர் மட்டும் சப்போர்ட் பண்ணுவார். பெரிய டாக்டர் வந்து இதை பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க வந்து பேச முயற்சி பண்ணுவாங்க. அன்றைக்கி தனியாக வந்திருக்கும் போது இவர் கதவு திறந்திருக்க மாட்டார். இப்போ இந்த டாக்டரோட வந்தவொடனே கதவு திறந்திருப்பார். அன்றைக்கி நீ தானே என் வீட்டு வாசலில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்த, அன்றைக்கே உன்னை வர வேணான்னு சொன்னல, எதுக்காக வந்த, உன் ஒய்ஃப் பண்ண வேலையால் எப்படியாச்சும் தெரியுமான்ற மாதிரி இவர் மேலேயே பழி போட்டு 2 பேரையும் சத்தம் போட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவார். இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு புரியாது. இதுக்கு இடையில வந்து இன்னொரு ஆக்டர் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து போதை மருந்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களால இப்போ எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க இப்போ க்யூர் ஆகிருப்பாங்க. டோட்டலாக இப்போ அவங்க அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த போதை மருந்து பழக்கத்துலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்லேயும் சக்ஸஸ் ஆகி அவங்க இப்போ சக்ஸஸாக இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டால் தான் எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதாவது அந்த லேடி டாக்டர் இருக்காங்களா, அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் இவங்களுக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் ஆகி அவங்களும் அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஹீரோயினும். இந்த டைமில் இன்னொருத்தரை பார்க்க வருவாங்க. அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அங்கே அவர் சொல்லிகிட்டு இருப்பார். இவர்கிட்ட இந்த விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணால் ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே வருவாங்க. இந்த டைமில் அவங்க சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதாவது இந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. 2 விதமான மருந்துகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதா இருந்தது. அதை வந்து 2த்தும் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்லுவார். இவங்க வந்து ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த கேங்கில் ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க அலோவ் பண்ணதுனால தான் வந்து இந்த மெடிசன்லாம் இந்தியாவுக்கு வந்ததுன்ற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட வேறு வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வேலையாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாங்க. இந்த டைம் தான் சரியான டைம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்க போயிருப்பாங்க. இதுக்கிடையில் சில பேரை வந்து அவங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்ப்பாங்க. அவங்களும் வந்து இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலமையில் அவங்கக்கிட்ட விசாரணைலாம் பண்ணிவிட்டு சில விஷயங்களை அதுலேயும் கேதர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பாதி பேர் வந்து அந்த பேஷண்ட்லேருந்து அவங்க இல்லாமல் போயிட்டுருப்பாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு இப்போ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். இவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இந்த பெரிய டாக்டரும் அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க 3 பேர் இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து பேசுவாங்க. என்னதான் நடக்குது, நம்ம விஷயங்கள்லாம் வெளியே தெரிய போல இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அந்த டாக்டர் சொல்லுவார், நீ எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வா, நேரில் நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருப்பார். இவரும் சரி வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். இவங்களும் இப்போ இவரோட தம்பியும் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க.
ஹீரோனோட தம்பி இப்போ என்ன சொல்வார்னா, லேப்டாப்லேருந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவார். அதாவது இந்த மருந்தெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள்லாம் சிலது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு லேப்டாப்பில் காட்டும் போது இது ஒரு ஹீரோயினுக்கு ஒரு க்ளூவாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும், எப்பயும் ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி இன்னும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த லேடியும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம நியூஸ்லாம் வெளியே வந்துடும், அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த டாக்டரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் காரில் வந்துட்டு இருப்பார். இவங்க அந்த சைனாக்காரங்க வந்து 2 பக்கம் அந்த டிராஃபிக்கில் அவர் நிற்கும் போது 2 சைடாக நின்றுக்கிட்டு இந்த சைடில் ஒருத்தர் அந்த சைடில் ஒருத்தர் நின்றுட்டு இவரை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. இவர் கூட தான் எப்போவும் அந்த லேடி டாக்டரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே இருந்திருக்க மாட்டாங்க. இவர் மட்டும் இந்த இடத்துல இறந்தும் போயிடுவார். இப்போ இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணது வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லவரோடையும் அவங்க தம்பியோடையும் ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஒரு டாக்டரோட ஐடி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு விஷயம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு இருப்பாங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி யாரும் இருக்காங்களான்னு பார்த்து வருவாங்க. உள்பக்கம் வராமல் வேற ஒரு பக்கமாக அந்த ஐடி கார்டு காட்டி வருவாங்க. வேற ஒரு 2 பேர் இங்கே வந்திருக்கிறது வந்து செக்யூரிட்டி வந்து கேமராவில் பார்த்துருவாங்க. புதுசாக 2 பேர் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் எழுப்பிட்டு வருவாங்க. இந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து சில விஷயங்கள் சொல்லும். ஏன் பாப்பா நீ மட்டும் இங்கே தனியாக இருக்க, இந்த மற்ற பெட்டெல்லாம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னை மட்டும் தனியாக போட்டுட்டாங்க, இங்கே உள்ள 7 பேர் இருந்தாங்க, அந்த 7 பேரையுமே காணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஏன் அவங்களுக்குலாம் இந்த டாக்டர் தானான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் ஃபோட்டோ காட்டும் போது ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ செக்யூரிட்டி வந்து இவங்க வந்ததை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அவர்கிட்ட எஸ்கேப் ஆவாங்க. வாசல்லே வந்துட்டு அவங்க தம்பியை வந்து ரெடியாக நீ வந்து இரு, நாங்கள் சிக்னல் கொடுத்தோன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ செக்யூரிட்டி துரத்தும் 2 பேரும் வெளியே வேகமாக ஓடி வருவாங்க. அவங்க தம்பி காரை எடுப்பார், அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு இதை எப்படியாவது நம்ம பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்டே அவங்க கலந்துப்பாங்க, இது நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்கும்ல, அந்த மீட்டிங்கில் இவங்க இருப்பாங்க. இவங்க பண்ண சாதனைகளெல்லாம் வந்து அவங்க அந்த ப்ரொஜெக்டர் மூலியமாக போட்டு காட்டி இவங்களோ சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டாக்டருங்கள்லாம் அந்த மீட்டிங்கில் தான் இருப்பாங்க எல்லாருமே. அந்த மீட்டிங்கில் நிறைய ப்ரொஜெக்டர் ஒர்க்லாம் இருக்கும். அங்கே தான் நம்ம இந்த வேலையை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஐடியா கொடுப்பாங்க. அப்படியே நம்ம பண்ணிடலாம், அப்போ தான் மக்களுக்கு போய் அது செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க ப்ரொஜெக்டரில் அவங்க சாதனை தெரிஞ்சிட்டு இருக்கிறதுல திடீர்னு அது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு ஹீரோயின் வந்து பேசுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் கத்துவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அவங்களோட விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கேன்சருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக மருந்து வந்து சைனாலேருந்து இறக்கியிருக்காங்க. அந்த மருந்தை பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியாவில் வந்து அப்ரூவ்ட் ஆகாத ஒரு மருந்தாக இருக்கும். அந்த மருந்தை யூஸ் பண்ணுற வந்து 2 விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா, அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மருந்து தான் சொல்லிட்டு, அதாவது கிளினிக்காக அதாவது ஹாஸ்பிட்டல் ஓகே பண்ண மருந்து தானே, அதை வந்து இவங்க எழுதி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்தில் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க சொல்லிட்டு தான் இவங்க மேலே வந்து கேஸ் போட்டு இவங்களை வந்து ஒரு மாதிரி பனிஷ் பண்ணுவாங்க. அதுவே அவருக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் அந்த லேடி டாக்டருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற வேலை வந்து அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க இவங்களோட அனுமதி இல்லாமையே அந்த டீன் கொண்டு எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து மருந்தை கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆக்டருக்கு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸாக ஆகிருக்கும். 2 விதமான மருந்தை இறக்கியிருப்பாங்க. ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிறது, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சர் கட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அதனால நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுரும். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது கூட ஃபுல்லாக க்யூர் ஆகிருக்காரு தான். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபெயிலியரான மருந்து தான். அதை கேட்டு தான் அவங்க டாக்டர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அன்றைக்கி அந்த விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் அவங்கள வந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சைனாக்காரவங்க மருந்து மட்டும் அனுப்பிடுவாங்க. அதை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள கொலை பண்ணுறதுக்கும் சைனாலேருந்தே ஆளும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இதனால தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க கேன்சருக்குன்னு கொடுக்குற மருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்புல கட்டிகள் வரும். அந்த கட்டிகளுக்காக அவங்க வேறு இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் போனாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், இந்த டாக்டர் தான் காரணம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானவங்க எல்லாரையுமே வந்து அவங்க ஆள் வச்சு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த கட்டிகள் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வெளியே வந்துடும். அந்த அரசியல்வாதி அந்த டாக்டரை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து
இந்த வீட்டில் அந்த பொண்ணையும் அந்த தாத்தாவும் வந்து அந்த மாதிரி தான் அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பெரிய டிவி ஆசைப்பட்டுச்சுல, அதனால் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க லவ்வரோடு வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து பெரிய டிவியை வந்து கொடுப்பாங்க. நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட இந்த வேலையால் வந்து இந்த மாதிரி நாச வேலைகள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இனிமே வந்து இப்போ இதுக்கப்புறமும் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் வேறு ஹாஸ்பிட்டலில் காட்டி அவங்க வந்து இப்போ கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சொந்த லாபத்துக்காக வெளிநாட்டிலேருந்து மருந்தை இறக்கிடுறாங்க. ஒரு கேன்சர்னு ஒருத்தவங்களுக்கு வந்த உடனே அவங்க பதட்டமாகி டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஃபுல்லாக அப்படியே தானே கேட்குறாங்க. அதை ஒரு காரணமாக வச்சு இவங்க லாபமும் சம்பாதிச்சுக்கிறாங்க. அவங்கள கொலை பண்ணுறதாகவும் வேலையாக வச்சுருப்பாங்க. ஹீரோயினும் இதில் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்களால நிறைய மக்களும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த மருந்து எல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கண்மூடித்தனமாக அப்படியே நம்பிடாதீங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு அவேர்னஸாக தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நல்லாவே இருக்கும் பார்க்க. கடைசியில் தான் அந்த சஸ்பென்ஸ்லாம் வந்து வெளியே வரும். உங்களுக்கும் இந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.